உடல்ல இரும்புச்சத்து குறைவாக இருக்கு. எனக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குங்க. இதனால அனிமியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு சூப் நீங்க செஞ்சுக்கோங்க. முக்கியமாக இந்த சூப் குழந்தைகள் நம்ம பொரியல் செஞ்சு குடிச்சாலோ, இல்ல நம்ம கஷாயம் மாதிரி குடுத்தாவோ குடிக்க மாட்டாங்க. ஆனா சூப் மாதிரி குழந்தைகளுக்கு இத ரெகுலரா நீங்க குடுத்துட்டு வரலாம். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கா? பேட் கொலஸ்ட்ரால் உடல்ல இருந்து குறையணுமா? இரும்பு சத்து, அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கா? இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கு, லிவர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே வரும்போது உடல்ல ஆரோக்கிய நன்மைகள் நிறையவே நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல்ல இரும்புச்சத்து குறைவாக இருக்கு. எனக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குங்க. இதனால அனிமியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு சூப் நீங்க குடிச்சுக்கோங்க. நம்ம கண் முன்னாடியே இருக்கக்கூடிய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மறந்துகிட்டே வரோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் முருங்கை. ஸோ இந்த முருங்கை கீரையை நம்ம சூப் மாதிரி பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள், அற்புத பலன்கள் நிறையவே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த முருங்கை கீரையை பொதுவாக நம்ம உணவோடு பருப்பு சேர்த்து கடையல் மாதிரி சாப்பிடுவோம். இல்லை இது ஸ்பெஷலாக வேர்க்கடலை சேர்த்து பொரியல் மாதிரி சாப்பிடுவாங்க. மூட்டு வலிக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அதே மாதிரி பால் சுரப்பை தூண்டுவதற்கும் டைஜஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த முருங்கை கீரையை வேர்க்கடலையோடு சேர்த்து பொரியல் மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த சூப் குழந்தைகள் நம்ம பொரியல் செஞ்சு குடித்தாலோ, இல்லை நம்ம கஷாயம் மாதிரி கொடுத்தாவோ குடிக்க மாட்டாங்க. ஆனால் சூப் மாதிரி கொடுத்து பாருங்களேன். இந்த முருங்கை கீரையை சூப்பாக நீங்கள் செய்து கொடுக்கும்பொழுது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இந்த முருங்கை கீரை சூப்பை நான் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ குழந்தைகளுக்கு இதை ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கா? பேட் கொலஸ்ட்ரால் உடல்லேருந்து குறையணுமா? இரும்பு சத்து, அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கா? இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது, லிவர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மலச்சிக்கல். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த முருங்கை கீரை சூப் நமக்கு பயன்படுது. இதை எப்படிங்க ரெடி செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தேவையான அளவு கீரை எடுத்துக்கோங்க. எப்படியும் ஒரு 4 கைப்பிடி அளவு கீரை தேவைப்படும். தண்ணீரில் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ முருங்கை கீரை நீங்கள் சூப் செய்யும்போது நெய் பயன்படுத்துங்க. இது கூடுதல் நமக்கு அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்டை தரக்கூடியது. ஸோ முருங்கை நம்ம பொரியல் செய்தாலும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த முருங்கை கீரை சூப் நம்ம செய்யும்போது ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு பேனில் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு இதனோட சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு பற்கள். ஸோ பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம், இல்லைனா தட்டி அதனோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு இதனோட நம்ம இந்த கீரையும் சேர்த்துணும். ஸோ கீரையும் சேர்த்து வதக்கிட்டு தண்ணீர் விட்டுணும். ஸோ தண்ணீர் விட்டு அதை நல்லா கொதிக்கும் இல்லைங்களா. ஸோ அதனுடைய எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணீரில் இறங்கியிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு, ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 உப்பு சேர்த்துக்கோங்க போதும். 1/2 உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம். இல்லைங்க அந்த இலையாக இருக்கே, இது எப்படி குழந்தைகள் குடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், இலைகளை மட்டும் தனியாக வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இந்த இலைகளை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே முருங்கை கீரை வெந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட்டு இதே மாதிரி ப்ராசஸில் இந்த தண்ணீரை சேர்த்து சூப்பாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் ஆரோக்கிய நன்மைகள் நிறையவே நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லாங்க. அப்போ ரெகுலராக இந்த சூப் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் ஹேர் ஃபால் இருந்தாலும் உடல் உஷ்ணம் குறையிறதுக்கும், உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குது, மூட்டுக்களில் அதிகமான வலி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது சரி செய்கிறதுக்கும், பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலி, ஸோ இன்றைக்கி எத்தனை பெண்களுக்கு இந்த மசில் கிராம்ஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் டைமில் ரொம்ப வலி இருக்குங்க, என்னால் தாங்கவே முடியல. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க, ஒரு 3 டேஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் நான் வரேன், இதில் இன்ஜெக்ஷன்லாம் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப சிவியராக பெயின் இருக்குது, டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த முருங்கை கீரையை தாராளமாக சூப் மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ முருங்கைக்கீரை சூப் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஸோ ரெகுலராக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட்
பேட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும். ரெகுலராக பேட் கொலஸ்ட்ரால் கரைய கரைய நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உங்களுக்கு உடல் எடை குறையணுன்னாலும் முருங்கைக்கீரை சூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இதுக்கு பயன்படுத்துது. இதனோட முருங்கையோட பூ இருக்கு இல்லைங்களா, முருங்கை பூ கிடைச்சாலும் இதனோட சேர்த்துக்கோங்க. ஸோ முருங்கை பூக்குமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஸோ முருங்கை பூவை நம்ம இதனோட சேர்த்துக்கலாம். ஸோ முருங்கை பூ முருங்கை கீரை வேகும் போதே அதனோட ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து வேக வைத்து அதையும் மிக்சியில் அரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த சூப் மாதிரியே குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா முருங்கை பூக்கு பார்த்தோம்னா ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் முருங்கைக்கீரை சூப்பு குழந்தைகளும் பெரியவர்களும் பயன்படுத்தும் பொழுது உடலில் அந்த கால்சியம் குறைபாடு, மூட்டு வலி குறைபாடு இது எல்லாமே சரியாகுது. இன்னும் முக்கியமாக இது கேப்சூலெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. முருங்கைக்கீரை பொடியை கேப்சூலாகவும் கொடுக்குறாங்க. இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இது மாத்திரைகளா வடிவத்திலையும் இப்போ நமக்கு கிடைக்குது. இந்த பொடியை, முருங்கைக்கீரை பொடியை நம்ம சூப்லேயும் பயன்படுத்திக்கலாம். இல்லை இட்லி தோசை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இட்லி தோசையாக நம்ம பயன்படுத்தும் போதும் முருங்கைக்கீரையோட சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ முக்கியமாக மூட்டு வலி உள்ளவர்கள் தாராளமாக உடல் வலிமை பெற முருங்கைக்கீரையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.